நாங்கள் வந்து ஊருக்கு போகிறதுக்கு ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஊருக்கு என்னெல்லாம் வாங்கியிருக்கேங்கிறது தான் நான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் காமிச்சிடுறேன். மோஸ்ட்டாக இங்கே யாரும் ட்ரெஸ்ஸஸ் இங்கேருந்து வாங்கிட்டு போக மாட்டாங்க, அங்கேருந்து வரும்போது தான் வாங்கிட்டு வருவாங்க. ஆனால் நான் வந்து எனக்கு இங்கே ரொம்ப பிடிக்கும் ட்ரெஸ்ஸு. கிட்ஸுக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். கிளாத் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நான் வந்து என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு, அவங்களுக்கு தான் கொஞ்சம் 2-3 ட்ரெஸ் வாங்கினேன். அதெல்லாம் காட்டுறேன் பாருங்கள். இது வந்து டாப்ஸு, இது வந்து டிஷர்ட் மட்டும் தனித்தனியாக வாங்கிக்கிட்டேன். சின்ன குழந்தை இப்போ தான் பிறந்திருக்கு, ஸோ எப்படியும் பாட்டம் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க, துணி தான் கட்டுவாங்கன்ட்டு இதில் வந்து ஒரு 3 ஷர்ட் வாங்கினேன். காட்டுறேன் பாருங்கள். கிளாத் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, சாஃப்டாக. இது வந்து ஸ்மார்ட் பேபியில் தான் வாங்கினேன். ஸ்மார்ட் பேபியில் எப்பவுமே குவாலிட்டி நல்லாயிருக்கும், நிறைய ஆஃபரும் போடுவாங்க. அதுக்கப்புறம் இது வந்து ஒயிட் அண்ட் எல்லோ, ஒன்று வந்து ஸ்லீவ் உள்ளது, ஒன்று வந்து ஸ்லீவ்லெஸ். ஸோ இது 3 வாங்கினேன். அதுக்கப்புறம் இன்னொரு செட்டு. இந்த கிளாத்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, சம்மருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் குட்டியாக ஒரு பொம்மை இருக்குது, அதோட பாட்டம் இது. இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னோடய பையனுக்குமே பார்த்தேன், ஆனால் சைஸ் கிடைக்கல. 2 இயர்ஸ் வரைக்கும் தான் இருந்தது. அதுக்கப்புறம் என்னோடய அண்ணா பொண்ணுக்கு 3 வயசு ஆகுது, அவளுக்கு ஒரு 2 செட்டு ட்ரெஸ் வாங்கினேன். நான் கிட்ஸுக்கெலாம் இங்கேயே ட்ரெஸ் வாங்கிப்பேன், ஊர்லேருந்து வாங்கிட்டு வர மாட்டேன். இது வந்து டாப்ஸ் தனியாக பாட்டம் தனியாக தான் வாங்கினேன். ஆனால் இந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரியே கரெக்டாக கிடச்சிருச்சு. இங்கே வந்து அழகாக ஒரு பேக்கெட்டோட ஒரு நல்ல டிசைன் கொடுத்துருக்காங்க, அதுக்கு செட் ஆகிற மாதிரி இந்த பேண்ட்டு சேம் மாடல். இருங்க நல்லா வச்சு கட்டுறேன். இது ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் இன்னொரு பிங்க் டாப்பு, அதுக்கு வந்து ஒரு ஜீன்ஸு. அப்புறம் எங்கள் அண்ணாவுக்கு ஒரே ஒரு டிஷர்ட் வாங்கினேன், அவ்வளோதான். ஜஸ்ட் பிளைன் டிஷர்ட்டு. அதுக்கப்புறம் எங்கள் அண்ணிக்கு ஒரு சுடிதார் வாங்கினேன். இது வீட்டு பக்கத்துலேயே இருக்க ஒரு பொட்டிக்கு. இது வந்து மல் காட்டன்ட்டு. கிளாத் ரொம்ப சாஃப்டாக இருக்குது, அவ்வளோ நல்லாயிருக்கு கிளாத்து. எனக்கு பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சிருந்தது. எங்கள் அண்ணி எப்போவுமே சாஃப்டான ட்ரெஸ் தான் போடுவாங்க, அதனால் நான் அவங்களுக்கு அதே மாதிரி வாங்கிட்டேன். பாருங்க, இந்த நெக் வந்து வி பேட்டர்னில் இங்கே நல்லா எம்ப்ராய்டரி கொடுத்து மிதர்லாம் வச்சு சின்ன சின்ன பீட்ஸ் மாதிரி வச்சு அழகாக கொடுத்துருக்காங்க. இந்த டிசைனு ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி சேம் அதே பேட்டர்ன் வந்து இங்கேயும் கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு. சீலையும் வந்து சேம் டிசைன். இதோட பேண்ட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஷால். இந்த கிளாத்துக்காகவே இது நான் வாங்கிட்டேன், ரொம்ப நல்லாயிருக்கு. சம்மருக்கு போடுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அன்றைக்கி ட்ரெஸ் வாங்க போகும்போது இன்னொரு ட்ரெஸ் எனக்கு பிடிச்சிருந்தது, ஸோ எனக்கு கொஞ்சம் எடுத்துட்டேன். இது வந்து நல்ல சாஃப்டான சில்க் மெட்டீரியல். இந்த மெட்டீரியல் எக்ஸாக்டாக என்னன்னு தெரில, ஆனால் ரொம்ப சில்கியாக சாஃப்டாக நல்லா இருக்கு. பாருங்க, இதில் வந்து குட்டி குட்டி பேர்ல்ஸு ஸ்டோன்லாம் வச்சுருக்கு. இந்த டிசைனு ஸ்டோன் வச்சுருக்கு, இந்த பேர்ல்ஸும் ஸ்டோனும் வந்திருக்கு. இது ட்ரையல் பண்ணி பார்த்தேன், நல்லா இருந்தது, நல்ல லுக் கொடுத்தது. இதோட பேண்ட்டு ஷால். கிளாத் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க, அதுக்காகவே எடுத்து இந்த 2 சுடியும். அதுக்கப்புறம் ஒரு 2 டாப் எனக்கு வாங்கினேன். ஜஸ்ட் இது 20 grams தான். இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் எங்கள் அண்ணா பொண்ணுக்கு வந்து ஒரு குட்டி ஷூ வாங்கினேன், பிங்க் கலரில். பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு 2 ஹேண்ட்பேக். ஆக்சுவலாக இது வந்து என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப வருஷம் கழிச்சு அவங்கள வந்து இந்த டைம் போகிறப்ப மீட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் எல்லோரும். ரொம்ப நாள் ஆகுது மீட் பண்ணி, 10 இயர்ஸ்க்கு மேலேயே ஆகுது. ஸோ இந்த டைம் மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அவங்களுக்காக தான் இந்த ஹேண்ட்பேக் வாங்கினேன். 2 பேருக்கும் ஒரே மாதிரி பார்த்தேன், ஆனால் ஒரே மாதிரி கிடைக்கல. எனக்கு டிசைன் பிடிச்சிருந்தா 2 பீஸ் ஒரே மாதிரி இல்லை, ஒரே மாதிரி இருந்த இது வந்து எனக்கு பிடிக்கல. ஸோ அதனால் வேறு வேறு மாதிரியே வாங்கிட்டேன்.
நல்லாயிருக்கு. இங்கே ஹேண்ட்பேக் யூஏலேருந்து நல்லாயிருக்கும். அதனால் எப்பவுமே யூஸ்வலாக எல்லாருக்குமே ஹேண்ட்பேக் தான் வந்து கிஃப்ட் கொடுக்குறது. ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஏதாவது கிஃப்ட் வாங்கிட்டு போகணும் அப்படின்னு நினச்சா ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து ஹேண்ட்பேக்கு, பர்ஸு அதெல்லாம் தான். அதுக்கப்புறம் வந்து குட்டி பாப்பாவுக்கு கொஞ்சம் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸு. இது வந்து கலர் பென்சில்ஸ், ஸ்கெச்சஸ், க்ரையான்ஸ், அப்புறம் வந்து கலரிங் புக். அவள் இப்போ தான் ஸ்கூல் போக ஆரம்பிச்சிருக்கா, ப்ரீகேஜி. ஸோ அவளுக்கு வந்து இந்த ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் மட்டும் கொஞ்சம் வாங்கணும். எனக்கு டாய்ஸ் எதுவும் வாங்கல. டாய்ஸ் வாங்கி போனால் ஒரு நாள் விளையாடுறாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அது எங்கேயாவது போட்டுறாங்க. அதனால் அதுக்கப்புறம் நட்ஸு யூஸ்வலாக இங்கேருந்து வாங்கிட்டு போகிறது. பிளாக் கிரேப்ஸு, வால்நட்டு, முந்திரி, பாதாம், அதுக்கப்புறம் பிஸ்தா. அப்புறம் டேட்ஸு. யுஏலேருந்து டேட்ஸ் தான் முக்கியமான ஐட்டம். அது வந்து ஒரு 4 கேஜி வாங்கினேன். அதுக்கப்புறம் இந்த டார்ச் லைட் ஒன்று வாங்கினேன். எங்கள் அப்பா கேட்டிருந்தாரு, முன்னாடி வாங்கிட்டு போகுது ஒர்க் ஆகலை, அதனால் வேறு வாங்கிட்டு வந்துட்டு. அவர் நைட்டு வந்து மாட்டுக்கட்டி தடிக்கு போகும்போது யூஸ் பண்ணுவார். ஸோ அவருக்காக இது ஒன்று வாங்கினேன். அப்புறம் இந்த நிவியாவில் இந்த மாய்ஸ்சரைசர் அம்மாக்காக. இந்த ஜிப்பர் பேக் வாங்கிக்கிட்டேன். அது அங்கேருந்து ரிட்டன் வரும்போது நம்ம எல்லாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வரதுக்காக. மஞ்சத்தூள், குழம்பு மிளகாத்தூள், கறி மிளகாத்தூள்னு எல்லாம் பேக் பண்ணி எடுக்கிறதுக்காக இது ஒன்று வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ப்ரில். இங்கே எப்போவுமே ஆஃபர் போடுவாங்க இல்லையா, ப்ரில். அப்புறம் இந்த பட்டர் குக்கீஸ். இது வந்து எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் மாமனாருக்கும். அதுக்கப்புறம் முக்கியமான ஐட்டம் ஆக்ஸ் ஆயில். யுஏலேருந்து போகிறவங்க கண்டிப்பாக வாங்கிட்டு போகிற ஐட்டம் பார்த்திங்கன்னா ஆக்ஸ் ஆயில் தான். இது வந்து 3 பாக்ஸ் வாங்கிட்டு போனேன். இந்த டைம் இப்போ தான் எங்கள் அத்தை இங்கேருந்து போனாங்க 2 வீக்ஸ் முன்னாடி. அவங்க கொஞ்சம் வாங்கிட்டு போயிட்டாங்க, அதனால் 1 பாக்ஸ் மட்டும் வாங்கினேன். இதை வந்து ஏதோ கோயில் தீர்த்த மாதிரி எங்கள் அம்மா எல்லாருக்கும் ஒன்று கொடுப்பாங்க. என் ஹஸ்பண்ட் அதான் கேட்டார், நீ அத்தைக்கு வந்து இது தைலம் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொன்னியா இல்லையா? ஒருவேளை அவங்க தலைவலி வந்தால் ஒரு பாட்டில் எடுத்து குடிச்சிடணும்னு நினச்சி குடிச்சிடுறாங்களா என்ன? எப்போவுமே இவ்வளோ தலைவலி தைலம் வாங்கிட்டு போகிற அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அவங்க கை வலி, கால் வலி, எந்த வலியாக இருந்தாலும் இந்த தைலத்தை எடுத்து பூசிடுவாங்க. ஆனால் இது உண்மையிலேயே ரொம்ப எஃபெக்டிவாக தான் இருக்குங்க. தலைவலிக்கு, கோல்டெலாம் இருந்தால் போட்டால் நல்லா தூக்கமே வரும். இங்கே யூஏயில் இருக்கவங்களாம் இதுக்கு அடிக்ட்டுன்னே சொல்லலாம். ஸோ இது வந்து கண்டிப்பாக வாங்கிட்டு போகிற முக்கியமான ஐட்டம். இதே மாதிரி நீங்கள் கண்டிப்பாக வாங்கிட்டு போகிற முக்கியமான ஐட்டம் ஏதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் வேறு என்ன யூஸ்ஃபுல்லான ஐட்டம் வாங்கிட்டு போகலாம் அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் இயர் போகும்போது எனக்கு யூஸ் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.